பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு மனம் இன்றைய நாளிலே தொடர்ச்சியான இந்த தேவ செய்திகள் ஒரு மன ஐக்கியம் ஒற்றுமையாக இருப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி தொடர்ச்சியாக வேதாகமத்திலிருந்து நாங்கள் பேசி வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த ஒரு மனம் ஆண்டு சொல்றார், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை நன்மையும் இன்பமானது. அந்த ஒற்றுமையை நாங்கள் காத்துக்கொள்ள ஒருமையில இருக்கிற குடும்பங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், தேசங்களாக இனங்களாக இருக்கலாம். அந்த ஒருமையை காத்துக்கொள்ள நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த ஒருமைக்காக நாங்கள் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். ஏனென்றால் அது கட்டி காக்கிறதன் மூலமாக அதிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. கணவன் மனைவி பிள்ளைகளுடைய உறவு ஒரு மனமாக இருக்கும் பொழுது அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறது. இன்றைக்கு எத்தனையோ இந்த ஒரு மனம் இல்லாமல் பிரிவினைகளை உருவாக்குற காரணங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். ஏன் இந்த குடும்பங்களிலே கணவன் மனைவி பிரிகிறார்கள்? ஏன் பிள்ளைகள் குடும்பங்களிலிருந்து பிரிந்து தற்கொலைகளை நாடுகிறார்கள்? ஏன் இந்த நாடுகளுக்கு நாடு சண்டைகள், இனங்களுக்கு இனங்கள் சண்டைகள் ஏன் வருகிறது என்பதை வேதாம ரீதியா நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 4 காரியங்களை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். முதலாவதாக சகோதர அன்பு தாட்சி. மற்றவர்களை நேசிக்க மறக்கும் போது அங்கே ஒரு மனம் இல்லாமல் வருகிறது. சகோதர அன்பு தாட்சி அங்கே நாங்கள் 1 பேதுரு 3:8 சொல்கிறது, சகோதர ஒருமனப்பட்டவர்களும் சகோதர சிநேகிதம் உள்ளவருமாயிருங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டுகிறது, ஒருமனப்பட்டவர்களும் நீங்கள் சகோதர சிநேகிதம் உள்ளவருமாயிருங்கள். அந்த அன்பு எங்களுக்குள்ளே இல்லாமல் போகும் பொழுது ஒரு மனம் ஐக்கியங்கள் உடைகிறதாக இருக்கிறது. 2வதாக பெருமை. நீதிமொழிகள் 13:10 சொல்லுகிறது, அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். இந்த பெருமை எங்களுக்கு தடையா இருக்கிறது. மற்றவரோடு நாங்கள் ஒரு மனமாக இருக்க, ஐக்கியமாக இருக்க, ஒன்றாக இருக்க. பெருமை இன்னைக்கு மனிதனை பிரித்து வைத்திருக்கிறது. அதனால ஒன்றாக இருக்க முடியாத படிக்கு பெருமை என்ற சாத்தானுடைய குணம் மனிதனுக்குள்ளே இருந்து மனிதர்களை பிரிக்கிறது. 3வதாக பிறரை மதிக்க மறுத்தல். 1 கொரிந்தியர் 12:25 உடலிலே பிரிவினை இராமல் உறுப்புகள் ஒன்றுக்கொன்று கவலையாக இருத்தல் வேண்டும். 1 கொரிந்தியர் 12:25 பார்க்கும் பொழுது அங்கே நாங்கள் உடலிலே பிரிவினை இல்லை, அவயவங்கள்ல பிரிவினை இல்லை, எங்களுடைய கை எங்களுடைய சரீரத்திலே பிரிவினை இல்லை, உறுப்புகள் ஒன்றுக்கொன்று அங்கே அவர்கள் கவலையாக இருக்க வேண்டும். ஒன்று பாடுபட்டால் அதை குறித்து கவலைப்பட வேண்டும். அந்த உறுப்புகள் பிரிந்தா இருக்கிறது. சரீரத்திலே உறுப்புகள் இருக்கிறது போல நாங்களும் பிறரை மதிக்க மறக்காமல் இருக்க வேண்டும், மதிக்க வேண்டும். அது 3வது காரியம். 4வது காரியம் பிரிவினை நாவி. 1 கொரிந்தியர் 1:10-13 நாங்கள் பார்க்கும் பொழுதும் அங்கே இந்த ஆவி மாற்கு 8:38-40 பார்க்கும் பொழுதும் இந்த பிரிவினை ஆவி மனிதர்களை பிரித்து வைக்கிறது. இது ஒரு ஸ்பிரிட். இந்த ஆவி வந்த சபைகளை பிரிக்கிறது, ஊழியர்களை பிரிக்கிறது, ராஜாக்களை பிரிக்கிறது, குடும்பங்களை பிரிக்கிறது. இது சாத்தானுடைய ஒரு ஆவி. இது வரும்பொழுது நாங்கள் இனம் காண வேண்டும். இந்த குடும்பங்களிலே இன்றைக்கு அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், வியாதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய குடும்பங்களிலே ஆலோசனை இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆவிகள் மனிதர்களை, வாலிபர்களை தற்கொலைக்கு நேராக நடத்துகிறது. எனவே இதுக்கெல்லாம் தீர்வு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுக்கு விடுதலை தர வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நன்மையும் ஆயிருக்கிறது. அங்கே நான் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவேன். கர்த்ததாமே இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். எனவே இந்த உலகத்திலே ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த அன்பை, சகோதர சிநேகிதத்தை, ஐக்கியத்தை கொண்டு வரதுக்காக இந்த உலகம் அநேக பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறது. ஆனால் அதெல்லாம் ஒரு நாள் தோல்வியடையும். ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் மூலமான உண்டான அந்த வெற்றியை, அந்த தியாகத்தை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த ஒரு மனம் அன்பு உங்களுக்குள்ளே உண்டாகலாம். எனவே நான் ஜெபிக்கிறேன், இந்த நாளிலே இந்த செய்தி சிலுவை வெற்றியை பிரணப்படுத்துகிற ஜுபிலியின் பிரகடனம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த செய்தி ஊடாக அநேகர் ஆண்டவரே உமது ஒரு மனத்தின் ஊடாக, ஐக்கியத்தின் ஊடாக வருவார்களாக. குடும்பங்கள் ஐக்கியப்படட்டும், தேசங்கள் ஐக்கியப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, திருச்சபைகள் ஐக்கியப்படட்டும். ஆண்டவரே, இனங்கள் ஐக்கியப்படட்டும். ஆண்டவருடைய சமாதான சந்தோஷம் ஒவ்வொருவருக்குள்ளாய் கடந்து வருவதாக. இந்த பிரிவினை நாவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அகன்று போகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மதிக்க, ஒவ்வொருவரும் கரம் பண்ண, ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்த, ஒவ்வொருவருக்கும் கிருபை அளியும். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வாதம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இந்த நாளிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படியே இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமானது. அங்கே நான் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுவேன். அந்த ஜீவன் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடையும் கூட இருப்பதாக. God bless you. God bless you. ஆமென், ஆமென்.